வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சிம்பிளான லஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்காக போல் வயலுக்கு போயிருந்தோம். சோளம்லாம் விதைச்சிருக்கோம், அது கொஞ்சம் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நைட் வந்து ஒரு மூவி நைட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவுங்க. கூடவே ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பமான பிராண்டில். இப்போ இதுக்கு வந்து 50 கிராம்ஸ்க்கு அந்த பாக்கெட்டு, அது வந்து 1.5 கிலோ போடலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் 1 கிலோ தான் எடுத்திருந்தேன். அதில் முக்கால்வாசி போட்டு மீதி வச்சாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக எலுமிச்சஞ்சாறு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணுறதுக்கு. பாறை மீன் வந்து முள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி இது வாங்குறது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, பாப்பாவுக்கும் இது கொடுத்துக்கலாம். ஸோ வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கடல் மீன் வாங்குறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி லோ மெர்க்குரி இருக்க மாதிரி மீன் வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கவே பிடிக்காது. சட்டுன்னு செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு தான் நினப்பேன். அதுக்காக தான் ரசமும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சிஸ்டருமே ரீசெண்டாக ஆடி திருவிழாவுக்கு வந்திருந்தாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு குயிக்காக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மினிமமாக 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வரைக்குமே நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். மசாலாலாம் உள்ளே இறங்கி நிறைய பேருக்கு மசாலாலாம் உதிர்ந்து வந்துடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா மசாலா உதிராமல் நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். பாப்பாவுக்குமே அன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க மீனை. சிம்பிளான லஞ்சாக இருந்தாலும் சூப்பராக நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம் அன்றைக்கி. மசாலா எடுத்துகிட்டு எலும்புச்சம்பளமா அது எதுக்கு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? காட்டில் போய் சித்தி சோளம்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங்காக நாங்களும் போய் கொஞ்சமாக நம்மளும் அறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஸ்டர் எல்லாமே போயிட்டு இருந்தோம். சொல்லு, நீ தான் சொல்லணும். நீ தானே கூட்டிட்டு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஆள் கூப்பிட்டு தான் அறுப்பாங்க. ஏன்னா நிறைய காடு இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆளும் வர்றது கிடையாது. ரேட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து அறுத்துற வேண்டியதுதான். சோளம் அறுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. கையிலலாம் கிழிச்சிடும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். குனிஞ்சு அறுக்கும் போது நமக்கு பேக் பெயினே வந்துடுங்க. நான் சும்மா கொஞ்சம் நேரம் தான் அறுத்து பார்த்தேன், என்னால் முடியவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு காடெலாம் அறுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு மேலவே ஆகும். ஃபஸ்ட்டு சோளத்தட்டையோடு சேர்த்து அறுத்துட்டு அதுக்கப்புறமா சோளத்தை தனியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதோட வேலை முடியாதுங்க. இனிமேல் சோளத்தை காய வச்சு தட்டி எடுக்கணும். அது ஒரு வேலை இருக்குது. ப்ளஸ் இந்த தட்டை எல்லாமே எடுத்து நம்ம வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து எடுத்து வைக்கணும். தாத்தா தான் தட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சோளத்தை பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. சோளக்களி எங்கள் பாட்டி வந்து கிண்டி தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் அந்த ஆப்பமாக சோளக்களி மாதிரி கிண்டிட்டு அதை வந்து தனியாக வந்து புளிச்ச தண்ணி இல்லாட்டி நார்மலாக தண்ணியில் வந்து எடுத்து போடுவாங்க. இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு, கீரை கடையல், இந்த மாதிரி நிறைய சைடிஷ்லாம் இருக்குது. நாஸ்டாலஜிக்கான மெமரிஸுங்க அதெல்லாம். உண்மையாகவே அது திரும்ப கிடைக்காத ஒரு மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும். அதோட பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த கூரை வீடு, அதில் அந்த சோளக்களி, அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ இருக்க அந்த லக்ஸுரியான லைஃபு, வீடு, இதில் எல்லாமே ஹாப்பினஸ் என்ன தெரியுங்களா? சின்ன கூரை வீடாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து அந்த கம்மங்கூழையும் சோளக்களியும் சாப்பிட்டு அதில் நம்ம ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள். அதுதாங்க ஒரு ரியல் ஹாப்பினஸ் என்ன கேட்டால். எப்போ வீடை பெருசாக கட்ட ஆரம்பித்தோமோ நமக்கு இருக்க தூரமுமே ரொம்ப பெருசாகிடுச்சு. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட கூட இப்போல்லாம் டைம் இருக்க மாட்டேது. எல்லோரும் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. நான் சொல்கிறது உண்மையான நீங்களே நினச்சி பாருங்கள்.
உண்மையாக சொல்லவா, கடவுள் என்கிட்ட வரம் கேட்டான்னு வச்சுக்கோ, எனக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸை திருப்பி கொடுங்க கடவுளேன்னு கேட்பேன். எல்லாருக்கும் இருக்க ஒரு அதிகபட்ச ஆசை இதுவாக தாங்க இருக்கும். அந்த நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ், அதுவும் நம்மளாம் 90s ஜென்ரேஷனாக சொல்லவே வேணாம். நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஈவினிங்காக வாக்கிங் போகிறப்ப இதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சிஸ்டர் கொஞ்ச நேரம் ஜாகிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இப்போ வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உக்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஐடி ஜாபில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ட்ராபேக். என்னென்னா பேக் பெயின் வரும், ப்ளஸ் வெயிட் போடுவாங்க. போனஸ் என்ன தெரியுமா, டிப்ரெஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுக்க ட்ரை பண்ணணும். அப்பப்போ ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நைட்டுக்கு மேலே மூவி பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாச்சு மூவிக்கு போய். லாஸ்ட்டாக வந்து கருடன் ஃபிலிம் தான் பார்த்தது, நானும் சிஸ்டர்லாம் போய். இப்போ என்னோடய சித்தி பொண்ணுங்க எல்லாமே சேர்ந்து நாங்கள் வந்து போய் கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரோங்க்கா அப்படின்னு போனாங்க. சூப்பர் மார்க்கெட். ஆமாம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் சூப்பர் மார்க்கெட்டில் கூட சொல்ல முடியாது. அதான் இந்த உலகத்துல பெரிய கடைன்னு சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். மூவிக்கெலாம் போக முடியிற சுச்சுவேஷன் இல்லை. சரி வந்து குட்டீஸ்லாம் பார்த்தா நம்ம வீட்லேயே ஏங்கா மூவி மாதிரி பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க அவங்க தான். சரின்ட்டு நாங்கள் வந்து என்ன ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. தியேட்டரில் இருக்க எஃபெக்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜூஸ் ஏதாவது பண்ணுவோம். அங்கே கோக் இருக்கும். சரிங்க, நான் லெமன் ஜூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டேன். சில்லாக குடிக்கும்போது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுதான் என்னோடய மெயின் கோலாகவே இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்தாங்க அந்த மூவி நைட்டுக்கு. கண்டிப்பாக வெளியே போனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக தான் இருக்கும். ப்ளஸ் செலவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் பண்ண ஒரு மூவி நைட்டு தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப போரிங்காக இருக்குது, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நான் காட்ட போகிற ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். இனிப்பு உருண்டை, கடல மிட்டாய், வீல் சிப்ஸ் சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் முறுக்கு, இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பரான செட்டப்போட மூவி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் செலக்ட் பண்ண படம் பார்த்திங்கன்னா மகாராஜா. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப கருத்துள்ள படம். இந்த கால ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவையான கருத்து அதில் இருக்குது. விஜய் சேதுபதி நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இந்த படம் மறக்காமல் பாருங்கள். யாரெல்லாம் மலை பூச்சி பார்த்துருக்கீங்க? இது ரொம்ப அறிவான ஒரு பூச்சின்னு சொல்லணும். ஏன்னா மழை வர திசையெல்லாம் காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அப்பா, சித்தப்பா, சித்தி பசங்க, அப்புறம் தம்பி, நான், புஜ்ஜி எல்லாமே சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு படம், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. ஸோ அன்றைக்கி நைட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் தான் அடிக்கடி எந்திரிச்சு போகிற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் புஜ்ஜி வேறு தூங்குறேன்னு சொல்லி அழுதாங்க. பார்த்து முடிக்க 1 o'clock ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய சிம்பிளான லைஃப். இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு vlogல சந்திக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும்.